செண்பகத்துக்கும் அன்னத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில நீ அன்னத்துக்கு நகையை தூக்கி கொடுக்கறப்ப அது எப்படி செண்பகம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கும்? அதான் உன்னை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுச்சு. கணக்கு இப்ப சரியா வருமே? ஏப்ப சாப்பையா இருந்தா ஏறி மிதிச்சிடுவ போல இருக்க. மாமா வாத்தியாருக்கு நீ தான் சரியான ஆளு. பாயிண்டா எடுத்து விட்டு கலையிறிய. நீ பேசு மாமா, நீ பேசு. சாமித்துறை சூப்பர் சாமித்துறை. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஜால்ரா அடிக்கிற. பெத்த பொண்ணுக்கு நல்ல தகப்பனா இல்லனா கூட உன்னை தத்தெடுத்த பொண்ணு மனசுல நிக்கணும்ன்றதுக்காக அடிச்சே பாரு ஜால்ரா. சும்மா ஜங் ஜக்குன்னு சூப்பரா அடிக்கிற. நீ சொன்ன மாதிரியே வச்சுப்போ. அன்னைக்கு அன்னத்துக்கு நகையை கொடுக்கும் போது அவ என்ன சொன்னா? மூத்த தலைமுறை மருமகன் நான் உசுரோட இருக்கும் போது அடுத்த தலைமுறை மருமகளுக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டா இல்ல. இப்ப எப்படி அடுத்த தலைமுறை மருமகளுக்கு கொடுக்கறா? ஏன் மூத்த தலைமுறை மருமக என்ன செத்து போயிட்டாளா? என்ன செத்து போயிட்டியான்னு கேக்குறேன். செத்து போகலையா? அப்படி ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீங்க எல்லாருமா சேர்ந்து முறைய மாத்தி எங்க இந்த அன்னக்காவடிக்கிட்ட கொடுத்துடுவீங்களோன்னு பயந்து போய் தான் இப்பவே இந்த நகையை என் மூத்த மருமக கிட்ட கொடுக்கறேன். இனிமே நீங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாதுல்ல. இத பாருங்க, இது என்னோட பொறுப்புல இருக்கிற பொருள். இதை எப்போ யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத ஒன்னும் தெருவுல போற யாரோ ஒத்திக்கு நான் கொடுக்கல. எனக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு வரப்போற மூத்த மருமகளுக்கு தான் நான் தரப்போறேன். ஏன் சம்மதமே இல்லாம திருட்டுத்தனமா உங்க தங்கச்சி மகளுக்கு நீங்க கொடுத்த மாதிரி நான் ஒண்ணும் தரலையே. என் சுய நினைவோட மனசார என் மூத்த மருமகளுக்கு நான் தரேன். இதுல நீங்க மட்டும் இல்ல, யாரும் தலையிட முடியாது. எல்லாத்துக்கும் மேல இந்த நகைங்கள் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு தொகுதியும் தராதரமும் வேணும். அது என் மூத்த மருமக ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மா சின்னதா, நீங்க அமைதியா இருங்க. என்ன அண்ணா சொல்ற? உன்னை கேவலப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதை என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? அது என்னால முடியாது. என்னடா பண்ண முடியும் உன்னால? என்னடா பண்ண முடியும்? எது என்ன பண்ண முடியுமா? அந்த நகையை கொடுத்து பாரு, அப்ப தெரியும் என்ன பண்ணுவேன். நான் கொடுப்பேன். இது எனக்கு பாத்தியப்பட்ட நகைங்க. இதை என் தங்கத்துக்கு கொடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இத வாங்கிக்கிற உரிமை என் தங்கத்துக்கு இருக்கு. இத யார் தடுப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். இந்தா தங்கம். இல்ல ஆண்டி, எனக்கு இந்த நகைங்க வேண்டாம். நீங்க இதை எனக்கு கொடுக்கறதுல அங்கிளுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எல்லாரும் பாக்குறாங்கல்ல. பாக்கட்டும் தங்கம். அப்பதான் இவர் பண்ற அநியாயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். 30 வருஷமா இந்த வீட்டை கட்டி ஆண்டவனா, எனக்கு பின்னாடி இந்த நகைங்க யார்கிட்ட போய் சேரணும்னு முடிவு பண்ண வேண்டியவளும் நான் தான். அத நீ மட்டும் எப்படி முடிவு பண்ணுவ? மாமா வேணாங்க மாமா, அத்தை சரியாதான் செய்யறாங்க. அவங்க சம்மதம் இல்லாம நீங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்தது முறை இல்லன்னு தான் அன்னைக்கு நான் அதை அத்தை கிட்ட கொடுக்க சொல்லி திருப்பி கொடுத்தேன்.
இது அவங்க பொறுப்புல இருக்கிற பொருள், அவங்களுக்கு உரிமை உள்ள பொருள். அது அவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு தராங்க. இதுல நீங்க எதுவும் பிரச்சனை சும்மா பண்ணாதீங்க. இருக்கண்ணே. ஒட்டா அவ பாட்டுக்கு ஆட்டம் போட்டே போவா. அவ இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நான் இதுக்கு வீட்டுல இருக்கேன். இல்லங்க மாமா, நீங்க தானே சொன்னீங்க இது தலைமுறை தலைமுறையா மூத்த மருமகளுக்கு சேர வேண்டியதுன்னு. நாளைக்கு பெரிய தானுக்கு கல்யாணம் முடிஞ்சா கமிஷனர் தானே மாமா நம்ம வீட்டுக்கு மூத்த மருமக. அத்தை அவங்க காலத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய முறைய அவங்க இருக்கும் போதே செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோட இந்த நியாயமான ஆசைய நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முப்பது வருஷமா உங்களோட குடும்பம் நடத்தி நல்லது கெட்டது பார்த்து சுக துக்கத்துல பங்கெடுத்து இவ்வளவு தூரம் குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட இந்த ஆசைய நீங்க நிறைவேற்றி வைக்கலனாலும் குறுக்க நிக்காதீங்க மாமா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னமோ கண்ணு, எனக்கு ஒண்ணும் புரியல. இதையெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. விடு சண்முகம், நீயே இப்ப மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. முறைப்படி நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தா தானே கமிஷனர் நம்ம வீட்டு மருமக. அதான் நடக்க போறது இல்லைன்னு நீயே சொன்னியப்பா. அப்புறம் என்ன, முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கட்டும். அது வரைக்கும் அமைதியா நடக்கிறத வேடிக்கை பார்ப்போமே. எதையுமே தலையில ஏத்திக்காதப்பா. தங்கம், நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இந்தா வாங்கிக்க. ஒரு நிமிஷம் ஆண்டி. எல்லாரும் என்னை மன்னிக்கணும். இந்த நகைங்களை என் அத்தையோட சேர்ந்து என் மாமாவும் கூட நின்று கொடுத்துருக்கணும். ஆனா என்னமோ தெரியல, இதை தர என் மாமாவுக்கு மனசு இல்லை. அதனால நான் இந்த உறவு முறைய விட்டு கொடுத்துட முடியுமா? எனக்கு யாருமே இல்லாத போது எனக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து எல்லா முறையும் செய்ய என் சாமிதோர அப்பாவும் சேர்ந்து நின்று இதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க முன்னாடி வாங்க, சேர்ந்து நின்று கொடுங்க.